பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடமிருந்து கூடுதல் கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி தமிழிசை சவுந்தரராஜன். தற்பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் பீகார் மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். இது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவர் பீகார் கவர்னராக மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தொடர்ந்து கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். அவர் பல போராட்டங்களை இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆக இது ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் ராம்நாத் கோவிந்தை பொறுத்தமட்டில் இங்கே தமிழகத்திற்கும் வந்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து எங்கள் சகோதரர்கள் வீட்டுக்கு எல்லாம் சென்று சாப்பிட்டு இருக்கிறார். அந்த அளவிற்கு எளிமையாக, மிக எளிமையாக பழகக்கூடியவர். அவர்தான் குடியரசு வேட்பாளர் என்று குடியரசுத் தலைவர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடனே எனக்கு பாஜக மீது உள்ள மரியாதை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு அதிகாரமும் ஒரு விளம்பரமும் தேடாத ஒரு அடிமட்ட தலைவர். அவர் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர். ஆக அங்கீகாரம் என்பது விளம்பரத்திற்காக அல்ல, அவர்கள் அதுவரைக்கும் செய்த வேலைக்கான அங்கீகாரம், சமூகத்தில் அவர்களுக்கான அங்கீகாரம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியதின் அங்கீகாரமாக இதை எடுத்துக்கொள்ளும் போது உண்மையிலேயே மனமகிழ்ச்சி அடைகிறேன். இதில் எதிர்கட்சிகள் 1% எதிர்ப்பும் சொல்ல முடியாத ஒரு வேட்பாளர் அவர். அதனால் எதிர்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டார்கள் என்பதையும் எனது நம்பிக்கையாக நான் இங்கே தெரிவிக்கிறேன். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், நீங்க சொன்ன மாதிரி கட்சியிலுமே அவர் நிறைய பொறுப்புகளை வகித்திருக்கிறார். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். எல்லாராலையுமே விரும்பப்படக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க. இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் தலைமையில் ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கிட்ட இது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில். இவரை அனைத்து கட்சிகள், குறிப்பாக அந்த எதிர்கட்சிகள் அனைவரும் 17 கட்சிகளும் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்திற்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய ஒரு தலைவரை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது கருத்து. ஏனென்றால் அவர் அரசியலில் பல பதவிகளை பெற்றார் என்பதை விட அங்கீகாரம் கிடைக்காத மக்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்காக போராடினார் என்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரம் அவருக்கு இருக்கிறது. எளிமையான மனிதர். நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்திற்கு வந்திருக்கும் பொழுது எங்களோடு எங்கள் சகோதரர்கள் வீட்டுக்கெல்லாம் மிக எளிமையாக பழகக்கூடியவர். அதனால் எதிர்கட்சிகள் மறுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் வாய்ப்புகள் மிக குறைவு என்பது எனது கருத்து. இன்னொன்றை நான் மிக வலிமையாக பதிவு செய்கிறேன். இத்தகைய வேட்பாளரை கூட நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் அது அரசியலுக்காகத்தான் இருக்குமே தவிர அவசியமாக இருக்காது என்பது எனது கருத்து. இவரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிறுத்தி இருப்பதற்கு எதிர்கட்சிகள் அவர்களுடைய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? யாராக இருந்தாலும், அதாவது பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் என்று இவரை பார்ப்பதை விட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி என்று அங்கீகாரத்தை அந்த கூட்டணி கொடுத்திருக்கும் பொழுது அதை அத்தனை பேரும் ஆதரிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஏனென்றால் இத்தகைய தலைவர்களை முன்னிறுத்தும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்காது என்ற ஒரு அரசியல் சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதும், இவர்கள் எல்லாம் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் உறுதியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், நீங்கள் கூறியது போல அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பா இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் உங்களால எவ்வளவு துரிதமா நம்ப முடியுது? அதாவது எல்லோருமே இப்போது சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூக நீதியை உண்மையாக பேசுகிறார்களா, அரசியலுக்காக பேசுகிறார்களா என்று இன்று நிரூபணமாகிவிடும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல இவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், ஒரு கூட்டணியை சார்ந்தவர் என்று பார்ப்பதை விட
சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர் என்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருக்கிறது. ஆக சமூக நீதிக்காகத்தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லும் கட்சிகள் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு தர வேண்டும், தருவதுதான் முறையாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் தமிழகத்தில் கூட தாழ்த்தப்பட்ட அந்த ஆணையத்திற்கு தமிழகத்தை சார்ந்த முருகன் என்ற சகோதரர் தான் வைஸ் சேர்மனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று இங்கே தாழ்த்தப்பட்ட சகோதரருக்காக கட்சி நடத்தும் சில பேர் எங்களை எதிர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக ஆதரவு தரவில்லை என்றால் அது எப்படி சரியாக இருக்கும் என்பதை அவர்களின் மனசாட்சிக்கே நான் விட்டுவிடுகிறேன். ஏற்கனவே மத்திய அமைச்சர்கள் தலைமையில் வந்து அனைத்து கட்சிகளிடமும் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்னு பல மத்திய அமைச்சர்கள் தரப்பில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளிடம் எப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திட்டம் இருக்கிறது, அல்லது ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதா திருமதி தமிழிசை? அதை பற்றிய தகவல் சொல்வதற்கு எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவில் இருப்பவர்கள் எல்லாம் மூத்த தலைவர்கள். அவர்கள் எப்படியும் ஒரு திட்டம் வைத்திருப்பார்கள். ஆக அந்த திட்டத்தின்படி அவர்கள் எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுவார்கள். இதற்கு முன்னால் அணுகிய பொழுது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, ஒரு விமர்சனம் வந்தது. என்ன என்றால் வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தகுதியான ஒரு தலைவரை இன்று முன்னிறுத்திருக்கிறார்கள். ஆக அந்த விமர்சனமும் போய் அந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இன்று நல்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் என்று எல்லோரையும் சந்திப்பதற்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தலைவர்கள் என்று சந்திக்க வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், எந்த கட்சியை சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக சந்திப்பார்கள். ஆனால் எல்லா கட்சியையும் சந்திப்பார்கள் என்பது எனது கருத்து. திருமதி தமிழிசை, நீங்க கூறியது போல அனைத்து கட்சியினராலும் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் பாஜக சார்பில்ங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்க்கட்சிகள் சார்பில் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் குடியரசுத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கின்ற முறைப்படி எண்ணிக்கையின்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக குறைந்த வாக்குகள் தான் குறைவாக இருக்கிறது. அதையும் பல கட்சிகள் தெலுங்கானா ராஜசேகர ரெட்டி போன்றவர்கள் கூட தானாகவே முன்வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை தந்திருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆக அப்படி இருக்கும் பொழுது சுலபமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எதிர்க்கட்சிகள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவர்களுக்கே தெரியும் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று. ஆக அவர்களை நிறுத்தி அரசியலுக்காக வேண்டும் என்றால் செய்யலாமே தவிர நிச்சயமாக அது வெற்றியை தராது என்பது அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். திருமதி தமிழிசை, இப்ப ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை அனைத்து கட்சிகளிடம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுடைய பதில் இத்தனை நாட்களாக என்னவாக இருந்ததுன்னா, பாஜகவுடைய தரப்புல அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அறிவிக்காத வரைக்கும் எங்களுடைய ஆதரவோ இல்ல வேற ஏதாவது நிலைப்பாடோ சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. இப்ப வந்து பாஜக அறிவிச்சிருக்கீங்க. இந்த வேட்பாளரை தேர்ந்த பிறகு, அந்த வேட்பாளர் யார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்கிருந்து சில கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக, அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது வேட்பாளர் யார் என்று தெரியாமல் எங்களிடம் ஆதரவு கேட்கிறார்கள், வேட்பாளரை சொல்லட்டும் என்று சொன்னார்கள். இந்த வேட்பாளர் சொல்லப்பட்டு இருக்கிறார். அதுவும் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர், மிகவும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆக அப்படி இருக்கும் பொழுது இன்று அவர்கள் சொன்ன விமர்சனமும் அடிபட்டு இன்று நேரடியாக வேட்பாளர் பெயரையே சொல்லி கேட்கும் பொழுது ஆதரவு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.